அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். இன்றைய ஆத்ம உபதேசம், எதனால் நிம்மதியை இழக்கின்றோம்? நிம்மதிங்கிற வார்த்தை மிகவும் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு வார்த்தையும் அனுபவம் கூட. முதல் விஷயம், நிம்மதினா என்ன? உங்க வாழ்க்கையில நிம்மதின்னு எதை நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்கள் நினைத்தது நடந்தால் நீங்க உணரக்கூடிய ரிலாக்ஸேஷன், நிம்மதி. நீங்க நினைக்கிறது நடக்கல அப்படின்னா நிம்மதி இல்லாத தன்மைக்குள் செல்கின்றோம். உங்களுடைய சமநிலையை பாதிக்கக்கூடிய, உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கக்கூடிய எல்லா வகையான எண்ணங்களும் செயல்களும் நிம்மதி இல்லா தன்மைக்கு எடுத்து செல்கின்றது. நிம்மதி பயமில்லாத தன்மை. இந்த நிம்மதி எதனால உங்களுக்கு சில நேரங்களில் கிடைக்கல, இதனால் நிம்மதி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களை நிரூபிக்க முயற்சி செய்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நிம்மதி என்கின்ற தன்மையை நீங்கள் இழக்கின்றீர்கள். சற்று ஆழ்ந்து கவனிங்கள். எப்பவுமே என்ன பண்றோம், நம்மள நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் படித்தவன், அழகானவன், புத்திசாலி, திறமசாலி, பயப்படாதவன், தைரியமானவன், தன்னம்பிக்கை கொண்டவன், நான் பணக்காரன். இது போன்ற விஷயங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். இது நிரூபிக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் கவனிச்சு பாருங்க, நிறைய போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பேர், புகழ், இதுக்காக நிறைய மெனக்கெட்டுக்கிட்டே இருப்போம். அப்பெல்லாம் பாருங்க, அந்த நிம்மதி தன்மையே போயிடும். இது நிரூபிக்கிறதுனால என்ன நமக்கு கிடைக்க போகுது? இதான் ஒரு கேள்வி. இது போன்ற விஷயத்தை நிரூபிக்கிற என்ன கிடைக்கும்? நிரூபிக்கிறனால ஒரு சுகத்தை ஃபீல் பண்ற மாதிரி ஒரு மாயை உருவாகிட்டே இருக்கு. இதனால ஒரு பிரயோஜனமாக போறது இல்லை, பிரச்சனைகள் தான் அதிகமாயிட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இது மாதிரி நிரூபிக்க முயற்சி பண்ணும் போதெல்லாம் நிதானத்தை இழக்கின்றோம். சரியான சிந்தனை வராது. சற்று ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. நம்ம ஏன் அதை நிரூபிக்க முயற்சி பண்ணுவோம்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சரி, ஒரு மீட்டிங் போகும்போது சரி, அங்க பாருங்க, நம்மள ரொம்ப அழகா காமிச்சிக்க முயற்சி பண்ணுவோம். அங்க ஏதாவது உங்களை பற்றி மதிக்காம பேசிட்டாங்கன்னா உடனே துக்கத்துக்கு போயிடுவோம், இல்ல ஒரு பெரிய கோபம் வரும். இது எல்லாமே உங்கள் நிம்மதியை பாதிக்கக்கூடிய நேரடியான செயல்கள் என்று சொல்கின்றேன். முதல் விஷயம், நாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு யோசிங்க. ஆழ்ந்து பார்த்தா தெரியும், நம்மளை மதிச்சா நமக்கு ஒரு சுகம், ஒரு சுகம். மதிக்கலைன்னா சுகம் இல்லை.
நிம்மதி இழப்பதற்கு அடிப்படையாக இதுதான் காரணம். முதல் விஷயம், நீங்க யாருக்குமே நிரூபிக்க முயற்சி செய்யாதீங்க. உள்முகமாக நீங்கள் உணரக்கூடிய இந்த ஆனந்தம் என்கின்ற திருப்தி, ஆனந்தம் என்கின்ற உணர்வு, அதைத்தான் நாம் நேரடியாக எதிர்பார்க்கின்றோம். என்ன ஆயிடுதுன்னா, இது மாதிரி இந்த நிரூபிக்க முயற்சி பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி, மனசு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கிட்டே இருக்கு. அதை கவனிச்சு பாருங்க. நிரந்தரமான சந்தோஷம் அதில் இல்லை, மாறிக்கொண்டே இருக்கும். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தன்னை தான் வெளிப்படுத்தி, தன்னை தான் அதிகப்படுத்தி உயர்த்தி பேசுவானே தவிர, மற்றவர்களை உயர்த்தியோ அவர்கள் உயர்த்தி பேசுவதை ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. நீங்க உங்களை பத்தி பெருசா வெளிப்படுத்திட்டீங்கன்னா அவரை பத்தி வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. இதான் ஈகோ கிளாஸ்ங்கிறது. மொத்தமா இது எல்லாமே அகங்காரத்தோட வெளிப்பாடு. இது எல்லாமே அகங்காரம் தான். அப்ப என்னதான் செய்யறது? இதன் மூலமாக நான் நிம்மதியை இழக்கின்றேன். இதன் மூலமாக நான் சந்தோஷத்தை இழக்கின்றேன். அப்போ உள்ளுக்குள்ள தேட ஆரம்பிக்கும். அப்ப எதுதான் நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை தரும்? அறிவை வெளிப்படுத்துவதினால், அறிவை உயர்வா வெளிப்படுத்துவதினால், அழகை வெளிப்படுத்துவதினால், பேர் புகழ் வளர்ச்சி இதை பற்றி வெளிப்படுத்துவதனால், இது போல நிறைய வெளிப்படுத்துறதுனால நமக்கு நிம்மதி இல்லையே, நிரந்தரமான நம்ம எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் கிடைக்கலையே. அப்ப நிரந்தரமான சந்தோஷம் என்கின்ற ஆனந்தம் எப்பொழுது நமக்குள் உருவாகும்? எப்பொழுது ஒரு மனிதன் இதில் நிம்மதி இல்லை, இதில் நிரந்தரமான சந்தோஷம் இல்லை என்று கவனித்து அதை தேடத் துவங்குகின்றார்களோ, அவர்கள் அடுத்த பரிணாமத்திற்குள் நிரந்தரமான நிம்மதி என்கின்ற தன்மைக்குள் செல்ல துவங்குகின்றார்கள். எல்லா மனிதர்களுக்குமே அவர்கள் சொல்வதும் கூட, நீங்கள் சொல்வதும் கூட, நிம்மதியா இருக்கணும், ஒரு நிம்மதியா இருந்தா போதும். இந்த நிம்மதி எதிர்பார்ப்பதினால் கிடைப்பதில்லை வெளியில். உள்முகமாக திரும்பி ஆனந்தம் என்கின்ற உணர்வுக்குள் செல்லும் போது நிம்மதி என்கின்ற தன்மை நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா நிரூபிக்க முயற்சியே வேண்டாம். யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. சற்று கவனிச்சு முழுமையை யோசிச்சு பாருங்க, புரியும். நீங்க நிரூபிக்க முயற்சி செய்யறதை நிறுத்திட்டீங்கன்னாவே ஒரு ரிலாக்ஸ்டா உள்ள போக ஆரம்பிச்சிருவீங்க. இணையமாவது தேவைக்கு தகுந்தாற் போல் என்ன தேவையோ அதை மட்டும் தான் செய்வீங்க. நிரூபிக்க முயற்சி செய்யும் போது தேவைக்கு அதிகமாக நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. தேவைக்கு அதிகமாக ஆசையினால, பதட்டத்தினால யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இது உங்களை அதை நோக்கி நகருது. அதனால நிம்மதி போயிடுது. இது மூலமாக நமக்கு நிம்மதி இழக்கின்றோம் என்று புரிந்து கொண்டு உள்முகமாக திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவையில்லாம பிரச்சனைகள் சிக்காம நம்ம தெளிவா நகர ஆரம்பிப்போம். இதை நிரூபிக்க முயற்சி செய்ய நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க ஃபீல் பண்ண போது நிம்மதியா
மனசு தெளிவடையும். மனம் ஓடிக்கிட்டே பரபரன்னு ஓடுற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மொத்த வாழ்க்கையுமே இந்த போராட்டம் தான். தன்னை உயர்வாக நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பது. உறவுகளில் நம்முடைய குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் வெளியே நண்பர்களிடம், உறவினர்களிடம், இது போன்ற எல்லார்கிட்டையுமே நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நீ என்ன நிரூபிக்க முயற்சி பண்ணாலும் அவங்க ஏற்றுக்க போறது இல்லை. அது உங்களுக்கு தெரியும். நீங்க என்னதான் நிரூபிக்க முயற்சி பண்ணி பாருங்க, அது ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. மொத்த வாழ்க்கையுமே மனிதன் 2 பேத்துக்குள்ளேயுமே நிரூபிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நான் பெஸ்ட், நான் புத்திசாலி தான், திறமைசாலி தான். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, பிராக்டிக்கலா உங்களுக்குள்ள நீங்க நகராம விட்டுறீங்க. பிராக்டிக்கலா நீங்க என்ன செய்யணுங்கிறதுக்குள்ள நகராம இந்த மாயிலேயே சுத்திக்கிட்டு இருக்குது. அதுலயே சுகத்தை ஃபீல் பண்ணிட்டே இருக்கு. பிராக்டிக்கலா உள்ளுக்குள்ள போறது இல்ல. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநோய். தன்னை உயர்ந்தவனாக காட்டுவது. சில பேர் தன்னை கீழ்நிலை நோக்கி காட்டுவதும் மாயைதான். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ரெண்டுமே மாயை. ரெண்டுமே நிம்மதி இழக்க செய்யக்கூடிய விஷயம், குணம் தான். ரெண்டுமே நிம்மதியை கெடுக்கக்கூடிய குணங்கள் தான். அடிப்படையான சத்தியம் இது. சற்று நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஏன் முயற்சி பண்ணி நிரூபிக்கிறோம்? அப்படி நிரூபிக்கலாம் என்ன கிடைச்சது? நிம்மதி தான் போயிருக்கும். அதுக்காகவே கடை வாங்கிறது, இதற்கு பேர் தான் அகங்காரம் என்று சொல்கின்றேன். அகங்காரம் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும். இதுல விடுதலை ஆகிறது தான் உள்ளுக்குள்ள பெரிய ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. தேவை வேறு, தன்னை நிரூபிப்பது வேறு. எப்பொழுதுமே ஒரு மனிதன் தன்னை நிரூபிக்க முயற்சி பண்ணிட்டார் அப்படின்னா அதிகமா தான் யோசிப்பாரு. நம்ம கிட்ட என்ன இருக்கு அதை ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு பண்ண மாட்டாரு. அவங்க என்ன நினைப்பாங்க அதுக்கு தகுந்தால போல ப்ரொஜெக்ட் பண்ணும். கடன் வாங்கியாவது உங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொள்வது தவறே இல்லை. நல்ல ஆரோக்கியமான உணவு, தேவைக்கு தகுந்தாற் போல வாழ்க்கை அமைத்துக் கொள்வது, இதெல்லாம் சரி. இதை செய்தால் பரவாயில்ல. ஆனா இந்த பரபரன்னு தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே காமிக்கிறது, எப்பொழுது இது நடக்க துவங்குகின்றது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இழக்கின்றார்கள். எப்பொழுது நிம்மதி வரும் என்றால் இதை புரிந்து கொண்டு இதில் ஒன்றும் இல்லை, இதனால் என் வாழ்க்கை துக்கத்தில் தான் செல்கின்றேன் என்ற விழிப்புணர்வு அதிகமாகி, இது புரிஞ்சாதான் இதை நிறுத்தவே துவங்குவீர்கள். இந்த சத்சங்கத்து மூலமா உங்களுக்கு புரிஞ்சுனாவே நீங்க நிறுத்த ஆரம்பிச்சிருவீங்க. யாராருக்கெல்லாம் நிம்மதி நிரந்தரமாக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ இதை நிறுத்துங்கள், தானாக நிம்மதி பிறக்கும். தானாக நிம்மதி உள்ளுக்குள் பிறக்கும். இந்த நிம்மதியை உணர துவங்குவீர்கள். உங்களுக்குள் ஏற்படுகின்ற இந்த போராட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனையே.
அதுவும் எது இருக்கோ அதை ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதை விட 2 மடங்கு அதிகமாக தான் ப்ரொஜெக்ட் பண்றது, ஹைப் ஏத்துறது. இது எல்லாமே நேரடியாக நிம்மதியை சீர்குலைக்கின்றது. ஒரு மனிதனுக்கு தேவையே இந்த நிம்மதி என்கின்ற சுகம்தான். நேரடியாக அதை எதிர்பார்த்தோம். தயவு செய்து இது ஆழ்ந்த உள்ளுக்குள் கவனித்து நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். அதை முடிவெடுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எங்கெங்கெல்லாம் முயற்சி பண்றோம் கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் கவனிச்சு இனிமேட்டு இதை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்து உள்முகமாக திரும்பி நிம்மதியாக நிறைவாக வாழுங்கள். நிம்மதி என்கின்ற அனுபவம் உங்களுக்கு அது நிகழட்டும். ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். மீண்டும் சந்திக்கின்றேன்.